நில அளவை மற்றும் பட்டாமாற்றம் செய்ய மறுக்கும் அரசு அலுவலர்களின் செயல் சட்டப்படி குற்றம். மக்களுக்கு ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் என்பதை இந்த அரசு அலுவலர்கள் உறுதிப்படுத்தணும், மனசுல வச்சுக்கிறணும். ரெண்டாவது, ஒரு நில அளவை மற்றும் பட்டாமாற்றம் செய்வதற்கென்று தனியாக சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தை மதிக்காதது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய செயல். ஒரு மனுக்களை அரசாணை 99 படி 30 நாட்களுக்குள் விசாரணை செய்யணும் என்பது போன்ற பல விடயங்களை இந்த வழக்குல விவாதம் செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இந்த அரசு அலுவலர்கள் ஒரு செயலை செய்வதற்கு தாமதம் ஏற்படுத்தினால் அது சட்டப்படி குற்றமாகுமா? அடுத்து, நில அளவை மற்றும் பட்டா மாற்றம் போன்ற சேவைகள் மக்களுக்கு அது உரிமையா இல்ல அரசு அலுவலர்களின் தயவோடு செய்ய வேண்டிய ஒரு சேவையா என்பது போன்ற மிக முக்கியமான ஒரு விவாதங்களுக்கு இந்த வழக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு வழக்கு தான். இந்த வழக்கின் சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கானது சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு ரிட் பெட்டிஷனாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்படுது. அந்த 2 மனுக்களும் இந்த வருவாய்த்துறை சார்ந்த மனுக்கள் என்பதால் அந்த இரண்டையுமே ஒன்றாக இணைத்து ஒரு காமனான ஒரு ஆர்டர் உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இது பிறப்பித்த மாண்புமை நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் தான் இதை பிறப்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கதுதான். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனுதாரர் 2012 அன்று ஒரு பட்டா மாறுதலுக்கும் சர்வே செய்திருக்கும் கிட்டத்தட்ட 80 ரூபாய் பணம் கட்டுறாங்க. பணம் கட்டி 2015 வரைக்கும் எந்த விதமான ஒரு செயல்பாடும் இல்ல. அந்த மனுவை மறுக்கவும் செய்யல, அவருக்கு அந்த அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொல்லவும் செய்யல. எதுவுமே சொல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் காத்திருந்துட்டு 2015 அவர் ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டராக ஒரு நினைவூட்டல் கடிதம் அனுப்பிட்டு அந்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு ரிட் மனுவை தாக்கல் பண்றாங்க. இன்னொரு வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2015 அன்று நில அளவை செய்து பட்டா வழங்கணும்னு சொல்லி ஒரு நபர் 780 ரூபாய் பணம் செலுத்திட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2017 வரை காத்துக்கிட்டு இருந்து 2 வருடங்கள் ஆகியும் எந்த விதமான செயல்பாடும் வருவாய்த்துறை தரப்புல செய்யப்படாதனால அவங்க வேற வழி இல்லாம சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த 2 வழக்கையுமே இணைத்து ஒன்றாக தீர்ப்பு வழங்குறாரு இந்த மாண்புமை நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள். உண்மையிலே இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரண்டுமே என்னன்னா சர்வே பண்ணணும்னு சொல்லுது. அப்ப சர்வே பண்ணணும்னா அந்த நில அளவையர் அந்த நில அளவை செய்யக்கூடிய அலுவலர்களுக்கென்று தனியாக பிரத்யேகமாக ஒரு சட்டம் இருக்கு. தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரி ஆக்ட் 1923. இந்த 1923ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பிரிவு 9 மற்றும் 10